நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார் நம்ம பார்த்தோன்னா, கிதியோன்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கர்த்தருடைய தூதனானவர் நேரடியாக போய் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதற்காக ஒரு நியாயாதிபதியாக கிதியோனை அந்த நாட்களில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கர்த்தருடைய தூதனானவர் நேரடியாக போய் அவன்கிட்ட சொல்கிறார். ஏன்னா அவன் ரொம்ப ஒரு பயந்த சுவாபம் உள்ள மனுஷன் அவன் அவனை ரொம்ப தாழ்த்தி தான் அவன் சொல்கிறாரு. அது அந்த கிதியோன்கிட்ட அவர் பேசும்போதே 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான். ஆனால் அவனை அந்த நான் ரொம்ப சிறிய ஜனம் 15வது வசனத்தில் பார்த்தானா, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் முதல்லையே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்த மாத்திரத்திலே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பராக்கிரமசாலி. கர்த்தருடைய பார்வையில் கிதியோன் பராக்கிரமசாலியாக தெரிகிறாரு. ஆனால் கிதியோனுடைய இருதயத்தில் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன், நான் ரொம்ப சிறியவன். அப்போ அவன் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அவன் என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். நம்மளும் அநேக நேரத்தில் நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். நம்ம குடும்பத்தில் நம்ம ரொம்ப ஒன்றுமே இல்லாதவங்க, அல்லதுனா நீங்கள் படிக்கிற இடத்துல எல்லாருக்கும் நல்ல ஞானம் இருக்குது, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, என்னையால் மற்றவங்களை போல் சம்பாதிக்க முடியாது, என்னையால் மற்றவங்களை போல் வாழ முடியாது. நிறைய நேரங்களில் எல்லாரும் இல்லை, சிலருக்குள்ளே அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இந்த நாட்களில் இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வருது, பராக்கிரமசாலி அப்படின்ட்டு. கிதியோனை பார்த்து சொன்ன தேவன் நமக்கும் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம இருதயத்தில் நம்ம நினைப்போம், நான் ரொம்ப சிறியவன், எனக்கு இந்த அளவுக்கு பலன் இல்லை, எனக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு பலன் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு எதுக்காட்டு ஆயத்தப்பட்டு இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் அடுத்த உங்கள் செமஸ்டர் எக்ஸாம் ஏதோ ஒரு காரியம், ஒரு இன்டர்வியூ, இந்த இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியலை, அல்லது என்னுடைய பிள்ளையை வகுத்து நான் இவ்வளோ ஒரு காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் எங்களால் அது செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்னுடைய பிஸ்னஸை நான் இந்த அளவுக்கு கொண்டு வரலான்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் என்னையால் அது முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த திராணி இருக்கான்னு தெரியலை, அல்ல என் பிள்ளைக்குரிய திருமண காரியத்தை குறித்து நாங்கள் இவ்வளோ யோசிச்சுட்ருக்கோம், இந்த நகை போடுறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்கான்னு தெரியலை. நிறைய காரியங்களை குறித்து நமக்குள்ள நிறைய தயக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்குற வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ட்டு கிதியோனுக்கு அந்த நாளில் ஒரு பெரிய கூட்டத்தை இஸ்ரவேல் ஜனத்தை மீதியான்கிற ஒரு கூட்டத்தில் இருந்து ரட்சிக்கிறதற்கு அவன் தன் குடும்பத்திலே சிறியவன் நினைக்கிற ஒருத்தனை ஒரு பராக்கிரமசாலியாக ஆண்டவர் பார்க்குறாரு. அதே போல் தான் இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துலையும் நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம இதில் சிறியவா, நான் ஒரு சிறியவன், எனக்கு இதை செய்கிறதுக்கு எனக்கு முதல்ல தகுதி இருக்கா, எனக்கு இதற்குரிய பலன் இருக்கா நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் நம்மளை பராக்கிரமசாலியாக என்ன செய்கிறார் பார்க்குறாரு. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு அந்த நாலேஜ் இருக்கா, நான் இதில் பாஸ் ஆகிடுவேனா, நான் இந்த இடத்துல ஒரு இந்த இன்டர்வியூவில் என்னையால் ஆன்சர் பண்ண முடியுமா, நீங்கள் ஒரு தயக்கத்தோடு இருக்கலாம். ஆனால்
நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதற்குரிய ஞானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறார் தருகிறார். அந்த ஒரு பலத்தை உங்களுக்கு என்ன செய்கிறார் தருகிறார். நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் சும்மா இருக்கும்போது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொன்னது போல அவனை வச்சு ஆண்டவர் அந்த மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக என்ன செஞ்சிருப்பார், காத்து கொண்டிருப்பார். ஆனால் அது வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் வந்து அந்த கிதியோனை சந்திக்கிற வரைக்கும் கிதியோனுக்குள்ள அவனுக்குள்ள இப்படி ஒரு பராக்கிரமசாலித்தனம், இப்படி இவ்வளோ ஜனங்களையும் நம்மளே இவங்ககிட்ட இருந்து காத்துக்கொள்வோங்கிற அந்த ஒரு தகுதி கூட நமக்கு இருக்கான்ங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது, தெரியலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எந்த நாளில் அவனை நோக்கி கடந்து வந்ததோ, கர்த்தர் எப்போ அவனை சந்தித்தாரோ அவன் ஒரு பராக்கிரமசாலியாக என்ன செய்தான், மாறினான். அப்போ நம்மளும் அப்படிதான். நீங்கள் இந்த இந்த வார்த்தையை எந்த இடத்துல இருந்து எந்த சிச்சுவேஷன்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் அப்படிதான் என்ன செய்கிறார், அழைக்கிறார். பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்போ நம்ம கூட யாருமே இல்லையே, எனக்கு இந்த இடத்துல எனக்கு என் வியாபாரத்தில் இவ்வளோ ஒரு நஷ்டத்தில் இருக்கேன், ஆனால் எனக்கு அடுத்த வாரம் இவ்வளோ பணத்தேவை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என் குடும்பத்தில் நான் ரொம்ப சிறியவனாக இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னுடைய மகளுடைய திருமணத்தையோ மகனுடைய திருமணத்தையோ நடத்துவதற்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் தனியாக இருந்து நான் எப்படி இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோடு நம்ம இருக்கும்போது, அவருடைய வார்த்தை நம்ம கூட வரும்போது, நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, நம்ம அவரோடு இருக்கும்போது, அவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம கேட்கும்போது அவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம், பராக்கிரமசாலியாக இருக்கிறோம். அவர் நம்ம கூட இருக்கும்போது தான் நம்ம எப்படி இருக்க முடியும், அதான் அந்த இடத்துல வசனம் சொல்லுது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் அவன் கூட இருக்கும்போது தான் கிதியோன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுறான், பராக்கிரமசாலியா. அப்போ நம்ம கூட கர்த்தர் இருந்தால் மாத்திரம் தான் நம்ம எப்படி மாற முடியும், பராக்கிரமசாலியாகி மாற முடியும். அப்போ அன்றைக்கு சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கையிலிருந்து என்ன செய்தார், ரட்சித்தார். அடுத்ததாக நம்ம ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம்னாலே நமக்கு தெரியும். அதில் யாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த இடத்துல ஒரு காலிங் வருது, ஒரு அழைப்பு வருது ஆபிரகாமை நோக்கி. நம்ம முதல்ல பார்த்த மனிதனுக்கு வந்து ஆண்டவர் என்னது, அவர் தேடி போய் சொல்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, அவன் சிறியவன் நினச்சிட்டு இருந்தவனை அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றி அவனை வைத்து அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்னு ஒரு மனுஷனை அவனை நோக்கி சொல்கிறாரு, நீ உன் வீடு, உன் தகப்பன் உன் இனம், நீ இருக்கிற இடம், இப்போ அவனுடைய சொந்த ஊர் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அவ்வளோதான், நான் எங்கே போக சொல்கிறேனோ அங்கே போன்னு சொல்கிறாரு. அவன் அப்படியே கீழ்ப்படிந்து என்ன செய்கிறான், போகிறான். ஆனால் அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொல்கிறாரு. ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிஞ்சா இந்த இடத்த விட்டு அவன் போனான்னா அவனை நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் அங்கேருந்து போகும்போது அதற்குரிய எதையுமே அவன் என்ன செய்யலை, எடுத்துகிட்டு போகல. நான் ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு, நான் அங்கே போய் எப்படி வாழ போகிறேன், நான் அங்கே போய் வீட்டுக்கு என்ன செய்வேன், எனக்கு மனைவி இருக்கிறா, நாங்கள் எப்படி தங்குவோம், எதையுமே ஆபிரகாம் என்ன செய்யலை, யோசிக்கலை. ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு நீங்கள் அந்த ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறத கேட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தாரா இல்லையா நம்ம பார்த்தோன்னா ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான், தன் ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகிற இடத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக என்ன செய்கிறான் சொல்கிறான். நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தன் தகப்பனை தன் தேசத்தை விட்டு தன் மனைவியோடு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை நான் சொல்கிற இடத்துக்கு போ, நீ என்னையை நம்பி மட்டும் வா அப்படிங்கிற ஒரு காலிங் ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது
வருது. ஆபிரகாம் அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ அந்த இடத்துக்கு என்ன செஞ்சார், போனார். போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்ச நாள் அவருக்கு என்ன செய்யலை, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு. அப்பவும் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டு ஆபிரகாமுக்கு தன்னுடைய 100வது வயதில் தனக்கு வயது சென்றவன் ஆகும்போது அழகாக ஒரு ஆண் குழந்தைய கொடுக்குறார். அந்த ஆண் குழந்தைக்குரிய நேமையும் என்ன செய்கிறாரு, கொடுத்து அப்பவும் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வானத்து நட்சத்திரத்தை பாரு, அதை என்ன முடியுமா, அந்த அளவுக்கு உன் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன். ஆனால் அவர் சொல்லும்போது அவருக்கு குழந்தை கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஆபிரகாம் என்ன செஞ்சினார், விசுவாசிச்சார், நம்பினார். என்னைக்குனாலும் ஆண்டவர் என்னையை ஆசீர்வதிப்பார், என்னையை கூட்டிகிட்டு வந்தவர், என் தகப்பன் வீட்டிலேருந்து என்னை அழைத்து கூட்டிகிட்டு வந்தவர் ஆண்டவர், என்னையை ஆசீர்வதிப்பார்னு ஆபிரகாம் அவரை ரொம்ப நம்பினதுனால, கர்த்தரை நம்பினதுனால ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே என்ன செஞ்சார், நிறைவேற்றினார். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருப்பார். நம்ம அந்த நேரத்தில் சந்தோஷமாக 2 நாள் அதை வச்சு ஜெபிப்போம், நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் மறக்கிற தேவன் இல்லை. ஆபிரகாமை போல் நம்ம கீழ்ப்படியணும். நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்ப்பார். நீ இதை பண்ணாமல் இருக்க, நம்ம இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். நம்ம ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நம்மக்கிட்ட இருக்கிற சில நேரம் நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டுவார். இந்த ஒரு காரியத்தில் நீ திருந்தினா போதும். ஆபிரகாமை அவர் அழைக்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் வேற, கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த திட்டம் வேற, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்களும் வேற. உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பாரு, நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டாம். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குற காட்டிலும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுல, மற்ற மனிதர்கள்ட்ட செலவழிக்கிற நேரங்கள் நிறையா நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்ம இந்த ஆண்டவரை நம்பினா அவர் நம்மளை இந்த ஆபிரகாமை போல் ஆசீர்வதிப்பாரா? ஒருவேளை உங்களுக்கு கிதியோன்னா கூட யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். அந்த வார்த்தை உங்களை டச் பண்ணியிருக்கலாம். என்னையே ஆண்டவர் பராக்கிரமசாலியாக மாற்றுவாரா? கர்த்தர் என் கூட இருந்து என்னையே ஆசீர்வதிப்பாரா? இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆபிரகாமுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். தனியாக அழைச்சாரு, தான் சொந்த இடத்த விட்டு அழைத்து ஏதோ ஒரு தேசத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி வாழ வச்சிருக்கிறாரு, ஒரு சீமானாய் வாழ வச்சிருக்கிறாரு. அநேக ஆடு மாடு அதில் போடப்பட்டிருக்கு, வெள்ளி பொன் தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுத்து, வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிருக்காரு. இப்போ உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் நீங்கள் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களோ அது எல்லாவற்றையும் தர தேவன் என்ன, அதையும் காட்டிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம் தன் ஆண்டவர் கூப்பிடும்போது நம்மளை இவ்வளோ ஆசீர்வதிப்பார்னு யோசித்தே என்ன செஞ்சிருக்க மாட்டார், போயிருக்க மாட்டார். ஆனால் ஒரு காலத்தில் அவனை அவனுடைய மகனுக்கு பெண் பார்க்குற இடத்துல அவனுடைய வேலைக்காரன் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு, எஜமான் சீமானா இருக்கிறார். சீமானா அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக ஒரு செல்வந்தமான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆபிரகாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் நான் எப்படி என் சொந்த ஜனத்தை விட்டுட்டு வர முடியும், நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த இடம் இது, என் தகப்பன் வீடு, நான் என் தகப்பனை விட்டு எப்படி வர முடியும்ன்ட்டு அப்படி சொல்லாமல் ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன செஞ்சார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி என்ன செஞ்சார், ஆபிரகாம் நாள நடந்து போனதுனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன செஞ்சார், அன்னைக்கு பெற்றுக்கொண்டார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு தெரியும், நம்ம வேதத்தை வாசிக்கும் போதோ சில இடத்துல நீங்கள் மெசேஜ் கேட்கும் போதோ நம்ம இருதயத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட பேசுவார். நம்ம பேசுகிற வார்த்தை சில இது சரி இருக்காது. நம்ம மனசில் சிலவங்களை பற்றி நம்ம நினைக்கிற காரியங்களை தவறாக சுட்டி காட்டுவார். அல்ல நீ செய்கிற காரியம் தவறு, நீ உன்கிட்ட இந்தந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை மட்டும் நீ சரி பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உன் கூட இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிட்டு இருந்தா கர்த்தரால் உன் கூட இருக்க முடியாது, அவரை நீ துக்கப்படுத்திட்டு இருக்கா. நமக்கே தெரியும் நம்ம அந்த இடத்துல கீழ்ப்படியலாம். அதனால் ஆண்டருடைய வார்த்தை நீங்கள் நிறைய நாள் உங்கள்கிட்ட ஏதாட்டு ஒரு காரியத்தை ஆண்டு கீழ்ப்படியை கேட்டுக்கொண்டிருப்பார். நீ இந்த ஒரு காரியத்தை எனக்காக விட்டுக்கொடு, நீ எனக்காக இந்த ஒரு காரியத்தை செஞ்சினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்வேன் ஆண்டு ஏதாட்டு உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம அதை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இந்த இடத்துல நீங்கள் கீழ்ப்படிங்க,
கீழ்ப்படிங்கன்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம அதற்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இந்த ஆபிரகாம்கிட்ட அந்த ஒரு கீழ்ப்படிதல் தான் இருந்துச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தன் 100வது வயதில் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறாரு. கொடுத்து கொஞ்ச நாள்லயே ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். முதல்லையே ஆண்டவர் அழைச்ச உடனே வந்த ஆபிரகாம், ஏன்னா அவன் ரொம்ப ஆண்டுகள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம் ஒரு குழந்தைக்காக, அவனுடைய ஆசை அது இருந்திருக்கும். அப்போ கொடுத்த குழந்தைய திரும்ப ஆண்டவர் அவன்கிட்ட என்ன செய்கிறாரு? கேட்குறாரு, நீ எனக்காக அவனை என்ன செஞ்சிரு? பலியிடு, எனக்காக நீ பலியிடுன்னு என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. கேட்கும்போது அவன் அதையும் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்காக பலியிடுறதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறான். ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிச்சு அந்த நாட்களில் இருந்துச்சு. என்னைய கண்டிப்பாக என் தகப்பன் வீட்டிலேருந்து நான் சும்மா தான் வந்தேன், இனி இங்கே ஒரு சீமானாயை மாட்டியிருக்கிறாரு, எனக்கு இந்த வயதில் இவ்வளோ அழகாக ஒரு குழந்தை, நான் வயதானதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பாக அவர் என் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார்னு ஆண்டவருக்கு அப்படி அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அதே குழந்தையை வச்சு தான் அவனை இன்னும் பெரிய ஜாதியாக என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மக்கிட்ட என்ன செய்கிறார்? எதிர்பார்க்குறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஒருவேளை ஆண்டோடைய வார்த்தை உங்ககிட்ட வந்திருந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் கிதியோனையும் ஆண்டவர் சந்திக்கும் போது பராக்கிரமசாலியாய் சந்திச்சார். அவனை ஒரு பராக்கிரமசாலியாக பார்த்தாரு. கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு பார்த்தாரு. ஒருவேளை நம்மளை தாழ்த்தி நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டோடைய பார்வையில் நம்ம ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருப்போம். நீங்கள் படிப்பில் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோடு நீங்கள் இருக்கும்போது, கர்த்தரை நீங்கள் தேடும்போது அவர் உங்களை ஒரு பெரிய ஞானவானாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சாலமோன் அப்படி தான் ஆசீர்வதிச்சார். அவன் கேட்ட உடனே ஒரு நல்ல ஒரு ஞானமாய் கொடுத்தார். அந்த ஜனங்களை ஆள்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்தாரு. அப்படி தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிந்து போன ஆபிரகாமை சீமானாய் ஆசீர்வதித்தார். இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன தேவை இருக்குங்கிறது ஆண்டருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை ஆண்டர் உங்கள்கிட்ட என்ன காரியத்தில் கீழ்ப்படிய சொன்னாரோ அப்படியே நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஏசப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா ஒருவேளை இந்த இடத்துல நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் என் கூட பேசியிருக்கீங்க, நான் ஜெபிக்கிறேன், இனி ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றுங்க, என் கூட இருங்க, நான் எக்ஸாமில் மார்க் எடுக்கிறதுக்கு, நான் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, இனி உயர்த்திங்க, இனி ஆசீர்வதிங்க, ஆபிரகாமை போல நீ ஆசீர்வதிங்க, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. நீ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதிங்க, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஆசீர்வதிங்க, என்ன எக்ஸாம் எழுத போனாலும் அதில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. அடுத்த செமஸ்டர் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து பிள்ளைகள் பாஸ் பண்ண உதவி செய்யுங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா கடன் பிரச்சனையிலேருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடன் வாரத்திலேருந்து விடுதலை கொடுங்க ராஜா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் கேட்குறாங்களோ ஒருவேளை அவங்களே அவங்க தாழ்மையாக நினைத்து எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க, எங்களை ஆண்டவர் உயர்த்துவாரான்னு யாரெல்லாம் ஆண்டவரே தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு பராக்கிரமசாலியாக மாற்றுங்க, அவங்கள உயர்த்தி ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.